Please subscribe Sadhguru Sai Creations. கிட்னி ப்ராப்ளம், இந்த கிட்னி ஸ்டோன் ஏன் ஃபார்ம் ஆகுது, ஏன் கிட்னி சிங்க் ஆகுது, ஏன் சிகேடி பேஷண்ட்டாக மாற்றுறாங்க? அதிகபட்சமாக வலுவாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா 100 கிலோ கொடுக்கலாம். ஒரு 200 கிலோ தூக்கிக்கிட்டு ரொம்ப நேரம் நில்லுனா நிற்க முடியுமா? குடிக்கக்கூடிய கலர் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கெமிக்கலைஸ்டாக ஃபேன்சியாக இருக்குங்கிறதுனால கண்ட நேரத்தில் கண்ட கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காக இது எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அக்குபஞ்சர் பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். அக்குப்ரெஷரும் அதை யூஸ் பண்ணலாம். எப்போ உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா உடம்பு ஹீட் ஆகி உங்களுக்கு அடிக்கடி யூரினேஷனில் எல்லோயிஷாக பட் இந்த கிட்னி க்ரானிக்காக மாறிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ப்ராப்ளமாக இருந்துச்சுனாக்கா அதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான காரியங்கள். இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஈஸியாக எந்த விதமான பக்க விலைகள் இல்லாமல் ஈஸியாக நம்ம கிட்னியை ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கையில் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஒரு 2 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 2 மினிட்ஸ், நைட் படுக்க போகும்போது ஒரு 2 மினிட்ஸ். ஸோ இந்த ப்ரெஷர் பாயிண்ட், இந்த மூலிகைகள், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அழகாக எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வாழ்க்கையில் கிட்னியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. எல்லாருமே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இந்த கிட்னி ப்ராப்ளம், இந்த கிட்னி ஸ்டோன் ஏன் ஃபார்ம் ஆகுது, ஏன் கிட்னி சிங்க் ஆகுது, ஏன் சிகேடி பேஷண்ட்டாக மாற்றுறாங்க, இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஊராக சுற்றக்கூடிய அந்த மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ், இல்லைனா நிறைய வெளியூர் போகிறவங்க, அங்கங்கே குடிக்கக்கூடிய தண்ணி, கால்சியம் டெபாசிட்ஸ், நம்ம போன்லேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக ஸ்டிமுலேட் ஆகலைன்னா அதுவே கால்சியமாக மாறுறது, நம்ம உடம்பே அதை பார்த்திங்கன்னா ஹெவி ஹீட் ஆகிறது, சரியான சாப்பாடில் சரியான நேரத்தில் தூங்குறதில்ல, இதெல்லாம் பல காரணங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்னி டிஸார்டர் ஆகுது. கிட்னி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல எத்தனை என்னென்ன சாப்பிட்றோமோ அத்தனை கெமிக்கலைஸ்டும், நம்ம சரியாக சாப்பிட்லன்னா அதில் இருக்கக்கூடிய தீமை நச்சு சத்துக்கள் இதெல்லாமே என்ன கிட்னி தான் போய் பேலன்ஸ் ஆகுது. ஒரு மனுஷன்கிட்ட அதிகபட்சமாக ஒரு 30 கிலோ கொடுக்கலாம், 40 கிலோ தூக்கலாம், 50 கிலோ தூக்கலாம். அதிகபட்சமாக வலுவாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா 100 கிலோ கொடுக்கலாம். ஒரு 200 கிலோ தூக்கிக்கிட்டு ரொம்ப நேரம் நில்லுனா நிற்க முடியுமா? அதேமாரி தான் கிட்னி பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சில விஷயங்களை தாங்கிக்கும், சில விஷயங்களை பொறுத்துக்கும். சில விஷயங்களை ஓவர்லோடு கொடுத்தோம்னா என்னாகும்? சிங்க் ஆகும். இந்த ஓவர்லோடு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம சாப்பிடக்கூடிய ஜங்க் ஃபுட், தண்ணி, அதே மாதிரி குடிக்கக்கூடிய கலர் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கெமிக்கலைஸ்டாக ஃபேன்சியாக இருக்குங்கிறதுனால கண்ட நேரத்தில் கண்ட கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, இப்படி நம்ம சில பேர் ஃப்ரிட்ஜ் வாட்டராகவே குடிச்சிட்டு வந்துட்டுருப்பாங்க. அது அவங்களுக்கு பழகிருக்கும். அது என்னாகும்? சீக்கிரம் சிங்க் ஆகும். இது சிங்க் ஆச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா உங்களுடைய ப்ரீத்திங் ஸ்டைல் மாறும், லங்ஸ் சிங்க் ஆகும், அப்புறம் ஹார்ட் சிங்க் ஆகும், அப்புறம் உடம்பே சிங்க் ஆகும். ஸோ கிட்னிங்கிறது பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் உள்ள ப்ராப்ளங்கள் பார்த்திங்கனாக்கா கிட்னி ஸ்டோன், ஹெவியாக இருக்கக்கூடிய அதோட பாதிப்புகள்லாம் தாங்க முடியாது அந்த பெயின்லாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கனாக்கா இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அக்குபஞ்சர் பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். அக்குப்ரெஷரும் அதை யூஸ் பண்ணலாம். சரி, இந்த 3 முக்கியமான பாயிண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்று காலில், இன்னொன்று கையில். ரெண்டையுமே அழகாக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆரம்பத்துலேயும் வருமுன் காப்பதே சிறப்பான ஒன்று விஷயம். எப்போ உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா உடம்பு ஹீட் ஆகி உங்களுக்கு அடிக்கடி யூரினேஷனில் எல்லோயிஷாக இல்லைனா ஹீட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே பார்த்துக்கலாம். அங்கே போனால் ஏதாவது டாக்டர் சொல்லிடுவாங்களோ, இல்லை மேஜராக ஏதாவது பிரச்சனை வந்துமான்னு பயந்துக்கிட்டே சில பேர் போக மாட்டேங்கிறாங்க. ஸோ ஆரம்பத்துலேயே இப்போ என்னென்னு பார்த்துக்கிட்டு நம்மளுடைய சித்தா முறையிலையோ இல்லை ஏதோ ஒரு முறையிலையோ நீங்கள் அது ஆரம்பத்துலேயே அதை சரி பண்ணிடணும். ஸோ இல்லைனா அதை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நம்ம கடைசி எண்டு ஸ்டேஜில் போயிட்டு மற்ற எது வேணால் ரிவைஸ் பண்ணலாம். பட் இந்த கிட்னி க்ரானிக்காக மாறிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ப்ராப்ளமாக இருந்துச்சுனாக்கா அதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான காரியங்கள். ஸோ அதனால வரும்போதே என்ன பண்ணிக்கணும், ஆரம்பத்தில் சிம்டம்ஸ் காட்டுது, அப்போ என்ன பண்ணணும், நம்ம பேலன்ஸ் ஆகி வந்துக்கணும். ஸோ இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஈஸியாக எந்த விதமான பக்க விலைகள் இல்லாமல் ஈஸியாக நம்ம கிட்னியை ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் KI3. இந்த KI3ங்கிறது பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிட்னிக்குள்ளது. காலில் நம்மளுடைய கணுக்கால் இருக்குது பார்த்திங்களா, அதில் கூட போனுக்கு கீழே இருக்கும். நான் காமிக்கிறேன். KI3 அதாவது நம்ம கணுக்கால் இந்த முட்டி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் முக்கியம். KI3 பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது உங்களுக்கு டோட்டலாக. இதை தான் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும். இதை பார்த்திங்கனாக்கா இந்த முட்டிக்கு கீழேயே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த டேக்லேயே இருக்கும். சும்மா ஜஸ்ட் நீங்கள் அமுக்குனீங்கனாலே அங்கே ஒரு பெயின் இருக்கும். இல்லை கிட்னியில் எனக்கு பிரச்சனை இருக்குது, யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது, எனக்கு இது ஆரம்பத்துலேயே ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது, இதெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய சுவிட்ச். ஸோ இதை மட்டும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணலாம். ஸோ இதை அப்படி ஆட்டி விடலாம், பஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நீடில் போடலாம், எங்கே வேணாலும் போடலாம். இது அற்புதமான ஒரு பாயிண்ட்டு இந்த KI3. ஸோ நம்ம கையில் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஒரு 2 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 2 மினிட்ஸ், நைட் படுக்க போகும்போது ஒரு 2 மினிட்ஸ்.
நம்ம ப்ராப்ளம் இருக்கும்போது சரி லைட்டாக சிம்டம்ஸ் கிடைச்சாலும் பண்ணலாம். க்ரானிக்காக உங்களுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னா ஈஸியாக வந்து ரிவர்ஸ் ஆகி பலபடி சூப்பராக வந்துடலாம். ஸோ கிட்னி அப்படிங்கிறது வந்து நம்ம அசால்ட்டாக விட்டுற வேண்டாம், சரிங்களா? ஸோ அப்போ கையில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கையில் இருக்கக்கூடிய அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கையில் பார்த்திங்கன்னா இப்படி பார்த்திங்கனாக்கா கரெக்டாக அந்த போன்கிட்ட இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். நான் சரியாக நான் அப்படி பஞ்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த 2 பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காலில் இருக்கக்கூடிய அந்த KI3 இருக்கு இல்லையா, அது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் அதை கரெக்டாக ஸ்டிமுலேட் பண்ணி அவங்களுடைய கிட்னி ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கை பார்த்துக்கோங்க, கையில் வந்து அழகாக இருக்குன்னு இந்த இடம் சரிங்களா? ஸோ இந்த 2 இடத்த அப்படி கை வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இந்த தசை பகுதியில் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணாலே போதும். அதாவது எலும்பு இருக்கும், எலும்புக்கு கீழே உங்களுக்கு வந்து தசை பகுதி நல்லா இப்படி ஸ்டிமுலேட் பண்ணாலே போதும். இந்த லாங்கில் இருக்கக்கூடிய அந்த பாத எரிச்சல், அதேமாதிரி சுகர்னால் ஏற்படக்கூடிய கண் எரிச்சல், அதுக்கப்புறம் கிட்னியில் பாதிப்புகள், கிட்னி கல் எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக நமக்கு மிகப்பெரிய தீர்வு இருக்கும். பெயின் இருக்குது, நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் இந்த இடத்த அழகாக ஸ்டிமுலேட் பண்ணாலே போதுமான விஷயம். கிளாக் வைஸ் இல்லைனா ஆன்டி கிளாக் வைஸ் இல்லைனா ப்ரெஷர் இல்லைனா ஸ்டிமுலேஷன் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த சுண்டு வரலேருந்து அப்படி பொறுமையாக வந்தீங்கன்னா இந்த தசை பகுதியில் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணாலே போதும். அதாவது எலும்பு இருக்கும், எலும்புக்கு கீழே. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல கை வச்சிட்டிங்கன்னா ரெண்டுமே பொருந்தும், எப்படி ஸ்டிமுலேட் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆள்காட்டி வரலேன்னு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வி ஷேப்பில் இந்த இடம். ஸோ அதை வந்து கரெக்டாக இந்த 2 கை வச்சுக்கோங்க. ஸோ அதையும் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அங்கேயும் உங்களுக்கு வலிக்கும். கொஞ்சம் அதை பொறுத்துக்கிட்டு நம்ம அழகாக இதை வந்து பஞ்ச் பண்ணாலே போதுமான விஷயந்தான். ஏன்னா அந்த வர்மப்புள்ளி வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எனர்ஜி உண்டு. ஹீட் எனர்ஜி, லோக்கல் எனர்ஜி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட எனர்ஜி டோட்டலாக எங்கெங்கே எனர்ஜி போகணுமோ லோக்கல் ஏரியாவுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான 5 எலமெண்ட்ஸ்க்கு போகிறது அப்படியே போகும். ஸோ அப்போ கரெக்டாக நம்ம இந்த இடம் இது பண்ணி இப்படி சுற்றுனீங்கனாலே உங்களுக்கு ஒரு வலி இருக்கும், ஆனால் அது போக போக சரியாயிடும். ஆக இதுவும் ரொம்ப முக்கியமானது சக்தி ஓட்ட பாதைக்கு. கிட்னிக்கு மிகப்பெரிய ஒரு எனர்ஜியை கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட். ஸோ இதை இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணாலே போதுமான விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் இது சொன்னேன். ஸோ அடுத்தது இதை பண்ணி முடிச்சுட்டு நம்ம காலில் வந்து KI3 பாயிண்டில் வந்து அழகாக ஸ்டிமுலேட் பண்ணாலே போதும். அவ்வளோ சூப்பராக நம்மளுடைய கிட்னி ரிவைஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அதேமாரி கிட்னிக்குன்னு ஒரு விஷயம் நிறைய மருந்துகள் சொல்லியிருந்தாலும் காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்லி வாட்டர், இதை நம்ம கண்டிப்பாக எல்லா பதிவுகளையும் நான் அதை சொல்கிறேன். பார்லி வாட்டர் வந்து பார்லி சீட்ஸ் நீங்கள் வந்து அமேசானில் கிடைக்கிது, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, விதைகளாக வாங்கிக்கணும். நம்மளுடைய பார்லி சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உரிச்சது சில பேருக்கு கிடைக்காத பட்சத்தில் உரிச்ச பார்லியை நைட்டு என்ன பண்ணுறோம், நம்ம தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு காலையில் அந்த தண்ணியை மட்டும் குதிச்சாலே போடணும். சுட வைக்கணும் கூட அவசியம் இல்லை. ஸோ நல்லா நைட்டே ஒரு கைப்பிடி போட்டுடணும், அவ்வளோதான். ஒரு கைப்பிடி பார்லி சீட்ஸ் போட்டாலே போதும். கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வெறும் பார்லியாகவே போட்டுக்கோங்க. சீட்ஸில் இருக்கக்கூடிய மேலே இருந்து இருக்குது பார்த்திங்களா அந்த பதறு, அதில் தான் வந்து நல்ல ஒரு சத்து இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ஊறிட்டுருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் காலையில் குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரில் அந்த பார்லியை காக்கா குருவிகளுக்கு போட்டுடலாம். இதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாலே போதும். கிட்னி ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம வந்து சூப்பராக வெளியே வந்துடலாம். இந்த 3 பாயிண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அழக சூப்பரான ஒரு பாயிண்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு ஜூன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம எங்கே ப்ரெஷர் பண்ணுறோமோ டைரெக்டாக கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த சக்தி ஓட்ட பாதையே ஃபஸ்ட் எங்கேயாவது பிளாக் இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுடும். அதேமாதிரி ப்ளட்டில் வந்து எனர்ஜி சூப்பராக ஃப்ளோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கிட்னி சிங்க் ஆகிருந்துச்சி, சுருங்கி இருக்குது, அதில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது, இந்த கல் இருக்குது, இது மாதிரினா கொஞ்சமாக நம்ம மெடிசன் எடுத்துக்கிட்டே இதையும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து இந்த கிட்னியை ரிவைஸ் பண்ணிடலாம். கிட்னி ப்ராப்ளம்ஸை பேலன்ஸ் பண்ணிடலாம். அதேமாதிரி அந்த பார்லி வாட்டர் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திங்கன்னா தி சூப்பர் டூப்பர் ரிசல்ட் நமக்கு உடனே கிடைக்கும். இன்னும் நிறைய மெடிசன் இருந்தாலும் இந்த மெத்தடில் இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை கொடுத்துக்கிட்டே இந்த பார்லி வாட்டரை எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் கிட்னியை நம்ம பாதுகாத்துக்கணும். நம்ம வந்து நீ கலர் ஃபுட்டு, கலர் வாட்டர், கலர் கூல்ட்ரிங்க்ஸ், அதேமாதிரி எல்லாம் கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும், ஆனால் நம்ம அழகான கிட்னி போயிடும். ஸோ அதனால் என்றைக்குமே பார்த்திங்கன்னா கரடு முரடான உணவுகள் சத்தாகவே இருக்கும். அதேமாரி நம்மளோட கிட்னி சத்தமாகவே வேலை செய்யும். அதாவது சத்தாக வேலை செய்யும்னு சொல்ல வரேன். சவுண்ட் அண்ட் லைட்ஸ் மாதிரி சவுண்ட் ஹெல்த். இந்த சவுண்ட் கிட்னி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ரெஷர் பாயிண்ட், இந்த மூலிகைகள், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அழகாக எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வாழ்க்கையில் கிட்னியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. என்றைக்காவது நீங்கள் வந்து நம்ம சாப்பிடும் போது நமக்குள்ளே ஒரு மனசுக்குள்ள தோணும், நம்ம ஹெல்த் நல்லா இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் 40-45 இந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும்பொழுது கண்டிப்பாக கிட்னி டெஸ்ட் எடுத்துகிட்டு கிட்னி நல்லா இருக்கா, அது எப்படின்னு கொஞ்சம் மாடலில் இருக்கும்போதே அதுக்கான உணவு முறைகளும், அதுக்கப்புறம் அதுக்கான மெடிசின், அதுக்கான ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், அதுமாரி நல்ல ஒரு டயக்னைஸ் மெத்தட் இருந்துச்சுனாலே போதுமான விஷயம் தப்பிச்சுக்கலாம். ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் ப்ரோட்டீன் லீக்கேஜ்லேருந்து
இன்னைக்கு கல்லடைப்புலேருந்து அது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கால் பிளாடர் பிளாக்லேருந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்மளை வந்து சுமிக்க வச்சிரும். பெயின் ரொம்ப ஓவராக இருக்கும், வந்து அவ்வளோ ஸ்டாட்டிக் பொசிஷன் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மருந்துகள், இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.